எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சசிச்சிதா லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ போலி செய்யலாம். இது தேங்காய் போலி. ஃபஸ்ட்டு இது 1/4 கிலோ அளவு. இது நான் இதை 1.5 கப்பு போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 1 கப்பு ஓகேங்களா. இது 1/4 கிலோ. ஃபஸ்ட்டு 1 கப்பு போட்டோம் இல்லையா, இது 1/2 கப்பு அளவு. 1/2 கப்புனா 125 ml ஓகேங்களா. இது மைதா. கோதுமையிலையும் செய்யலாம், பட் மைதாவில் செஞ்சால் தான் போலி டேஸ்ட்டாக இருக்கும். மொத்தம் 1.5 கப்பு போட்டிருக்கேன் நான். இது அரை டேபிள் ஸ்பூன், அரை டீஸ்பூன் ஓகேங்களா. அரை டீஸ்பூன் உப்பு. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்படியே கையிலலாம் ஒட்டிக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பிசைஞ்சாச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும் ஓகேங்களா. ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. எந்த கப்பில் மாவு வளர்ந்தோலையோ அதுலேயே 1 கப்பு வெல்லம். ஸ்வீட் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, இது கரையிறதுக்காக தான் இந்த தண்ணி. கொஞ்சம் கரையிறதுக்காக லேட்டாகும். இப்போ இந்த பாகு கரைஞ்சிடுச்சு. நான் எதுக்கோ வெடி கட்டிக்கிறேன். ஏன்னா அடியில் வெள்ளத்தில் எப்பயுமே மண் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெடி கட்டிட்டா அந்த மண்ணெல்லாம் தங்கிடும். வெடிக்கட்டியாச்சு. இப்போ இந்த வெடிக்கட்டணும் இல்லையா வெள்ளைப்பாகு, இதை அப்படியே அதே தவாலையே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு இதில் இந்த 1 கப்பு அளவு ஓகேங்களா, 200 கிராம் இருக்கும், 1/4 கிலோ தேங்காய் திருவுனது அதை போட்டுருங்க. இந்த தேங்காய் திருவுனது போட்டு இப்படி கிண்டி விடுங்க. இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி கிண்டி விட்டோன்னே கொஞ்சம் பொட்டுக்கடலை, அந்த கப்புலேயே கொஞ்சம் 1/4 ஒரு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா போதும். வேஸ்ட் இந்த லைட்டும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறணும். ஏன்னா இப்போ சூடாக இருக்குது, சூடாக இருக்கும் போது பண்ண முடியாது. இது நல்லா இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சோம் இல்லையா, அது நல்லா ஊறிடுச்சு.
நீங்கள் ½ அன் ஹவர் கூட ஊற வைக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஊற வச்சேன். இப்போ பாருங்கள் அந்தளவுக்கு எதுவுமே ஒட்டலை, எண்ணெய் போட்டு பேசுனதுனால. இதை நம்ம உருட்டை போட்டு வச்சிடலாம். அதை ஆறுறதுக்குள்ளே கொஞ்சம் உருட்டை போட்டு வச்சிடலாம். உங்களுக்கு திரட்ட கஷ்டமாகுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக தாட்டிக்கோங்க. தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து திரட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. தட்டிட்டு 1 ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் செஞ்சோம் இல்லையா, அது 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க போதும். ரொம்ப பெருசாக தரணும் இல்லை, சின்னதாக தரட்டினா கூட போதும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. அந்த பாகு வெளில வரக்கூடாது. இது ரொம்ப ஓகே. இன்னும் நான் அதே மாதிரியே திரட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக திரட்டாதீங்க, நீங்கள் சின்னதாகவே திரட்டிக்கோங்க. நான் மாவு வந்து உருண்டை சின்ன சைஸாக தான் போட்டிருக்கேன். சின்ன போதும். இந்த அளவு தட்டிட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இல்லை அதை இப்படி உருட்டை பண்ணிட்டு கூட தரட்டலாம். கொஞ்சம் மாவு போட்டு சின்ன ஒரு சைஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு இப்படி கையிலேயே நான் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன். உங்களுக்கு கட்டையில் பண்ண கஷ்டமாக இருந்தால் இப்படி கையிலே இப்படி டச் பண்ணி விட்டாலே அது அப்படியே ஷேப் வரும். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக தான் ஊற்றணும். எப்போயாச்சும் செஞ்சு சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எண்ணெய் இப்படி தாராளமாக ஊற்றிட்டு நம்ம செஞ்ச போலியை எடுத்து போடுங்க. மீடியம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேணாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. Start. அவ்வளோதாங்க, போலி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிளாக செய்யலாம். நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள்.